தீக்கதிர் நேயர்களுக்கு வணக்கம். கோவையில எந்த ஒரு முன்னறிவிப்புமே இல்லாம ஒரு அமெரிக்க நிறுவனம் மூடப்பட்டதால இன்னைக்கு 2000க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் என்ன செய்யறதுன்னு தெரியாம வேலை இழந்து ஒரு இக்கட்டான சூழ்நிலையில இருக்காங்க. கோவை ஆர்எஸ் புரத்துல இருக்கக்கூடிய ஃபோக்கஸ் எஜுமேட்டிக்ஸ் அப்படிங்கிற அமெரிக்க நிறுவனம் அமெரிக்கால இருக்கக்கூடிய பள்ளி குழந்தைகளுக்கு இங்கிருந்து ஆங்கிலம், கணிதம் போன்ற வகுப்புகளை ஆன்லைன்ல சொல்லிக் கொடுக்கிற வேலையை செஞ்சுட்டு வந்திருக்காங்க. அதுல கோவையில மட்டுமே 2000க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் வேலை செஞ்சுட்டு இருந்த நிலைமையில கடந்த 2 நாட்களுக்கு முன்னாடி அந்த ஊழியர்கள் எல்லாருக்குமே ஒரு மின்னஞ்சல் போகுது. உங்களை நாங்க வேலையை விட்டு நீக்குறோம் அப்படிங்கிற ஒரு மின்னஞ்சல் போகுது. திடீர்னு பார்த்தா அந்த கம்பெனியையும் அவங்க மூடிட்டே போயிடுறாங்க. இது குறித்து அங்க வேலை செஞ்ச ஊழியர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, எங்களுக்கு உங்களை விட்டு வேலையை விட்டு நீக்குறோம் அப்படிங்கிற ஒரு மின்னஞ்சல் வந்துச்சு. அதுல இருந்த அட்னன் ஷீட்ல கூட அவங்க அப்ஸ்காண்டுன்னு போட்டிருக்காங்க. நாங்க எப்படி வெளியில போய் வேலை தேட முடியும் அப்படின்னு தங்களுடைய வேதனைகளையும் தெரிவிச்சிருக்காங்க. ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் எங்களுக்கு கொடுக்கல. இந்த மாதத்திற்கான சம்பளம் கூட எங்களுக்கு கொடுக்கல. கிராஜுவிட்டி அமௌண்ட் கொடுக்கல. எங்களுடைய பிஎஃப் பணத்தை கொடுக்கல. எதையுமே கொடுக்காம திடீர்னு எங்களை வேலையை விட்டு நீக்கிறதா ஒரு மின்னஞ்சல் அனுப்புறாங்க. அதற்கு பிறகு அந்த மின்னஞ்சலுக்கான ரிப்ளை கூட எங்களால பண்ண முடியாத அளவுக்கு பிளாக் பண்ணி வைக்கிறாங்க. அந்த நிறுவனத்துல யாரை போய் கேட்கறதுன்னு எங்களுக்கு தெரியல. எல்லாரும் சேர்ந்து பேச போகும்போது பார்த்தா அந்த கம்பெனியவே மூடிட்டு போயிட்டாங்க. நாங்க என்ன பண்றது அப்படின்னு தெரியாத நிலைமையில தான் இங்க நிக்கிறோம் அப்படின்னு ஆட்சியர் அலுவலகத்துக்கு முன்னாடி போராட்டத்துல ஈடுபட்டிருக்காங்க. இதை தெரிஞ்ச சிஐடியுவும் வாலிபர் சங்கமும் அவங்களுக்கு உதவி செய்யற விதமா அவங்கள அழைச்சிக்கிட்டு தொழிலாளர் நலத்துறைக்கு போய் அங்க மனுவும் கொடுத்திருக்காங்க. அதற்கு பிறகு தொழிலாளர் நலத்துறையில இருந்து அந்த அமெரிக்க நிறுவனத்தை தொடர்பு கொண்டு பேச்சுவார்த்தைக்கு அழைச்சிருக்காங்க. அதன் பேர்ல தான் சங்கத்தினுடைய பிரதிநிதிகள், அங்க வேலை செஞ்ச ஊழியர்கள், அப்புறம் அந்த அமெரிக்க நிறுவனத்தினுடைய அதிகாரிகள், அரசு அதிகாரிகள் எல்லாரும் சேர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தினதுல வர ஜனவரி 31ஆம் தேதிக்குள்ள இந்த மாதத்திற்கான சம்பளம், கிராஜுவிட்டி பணம், பிஎஃப் அமௌண்ட் எல்லாத்தையுமே நாங்க கொடுத்துட்றோம் அப்படின்னு அந்த நிறுவனம் இப்ப வாக்குறுதியும் கொடுத்திருக்காங்க. இதே மாதிரி தான் சாம்சங் தொழிலாளர்களும் தங்களுடைய அடிப்படை தேவைகளுக்காகவும் சமவேலை, சம ஊதியம் அப்படின்னு நிறைய விஷயங்களுக்காக நிர்வாகத்துக்கிட்ட போய் கேட்டு கேட்டு கிடைக்காத பட்சத்துல அதுக்கான ஒரு சரியான பதில் கூட கொடுக்காத பட்சத்துல தான் அவங்க சங்கம் அமைக்கணும் அப்படிங்கிற முடிவுக்கே வந்திருக்காங்க. அதற்கு பிறகும் ஒரு நீண்ட நெடிய போராட்டத்துக்கு பிறகுதான் இப்ப சங்கத்தையே பதிவு செஞ்சு கொடுத்திருக்காங்க. அந்த சாம்சங் பிரச்சனையாக இருக்கட்டும், இப்ப இந்த அமெரிக்க நிறுவன பிரச்சனையா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே நமக்கு புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, தொழிலாளர்கள் நலம் சார்ந்து அவங்களுக்குன்னு ஒரு அமைப்போ சங்கமோ தேவை அப்படிங்கிறது தான். இந்த மாதிரி பன்னாட்டு நிறுவனங்கள்ல தொழிலாளர்கள் நல அமைப்புகள் இல்லாதது காரணத்தினாலதான் திடீர்னு வேலை இழப்புகள் ஏற்படுறது, ஆட்குறைப்புல அவங்க இறங்குறது, கம்பெனியவே மூடிட்டு போறது, இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் ஏற்பட்டிருக்கு. அதே பிரச்சனை தான் இந்த கல்வி நிறுவனத்திலையும் ஏற்பட்டிருக்கு. இவங்க போராட்டத்திற்கு பிறகு இந்த விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சதுக்கு பிறகு சிஐடியுவும் வாலிபர் சங்கமும் இவங்களுக்கு உதவி செய்யறதுக்காக வந்திருக்காங்க. நாட்டினுடைய வளர்ச்சியில தொழில்துறையினுடைய முக்கியத்துவம் எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் தான். ஆனாலும் கூட அந்த தொழில் நிறுவனங்களினுடைய நலன்ல அரசாங்கம் எந்த அளவுக்கு கவனம் செலுத்துறாங்களோ அதை விட ஒவ்வொரு மாநில அரசும் தொழிலாளர்களினுடைய நலனை உத்தரவாதப்படுத்தி கொடுக்கணும். இதைத்தான் மக்களும் எதிர்பார்க்குறாங்க. நாட்டினுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு சக மனிதனுடைய வளர்ச்சியும் தான். அதனால ஒவ்வொரு தொழிலாளியினுடைய நலனையும் அரசாங்கம் உறுதிப்படுத்தியே ஆகணும்.